மாதத்தை குறித்து இமாம்கள் குறிப்பிடும்போது சஹாபாக்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும், எப்படி கவலையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது அழகான உதாரணத்தை சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ரமலானுடைய மாதம் பிறக்கிறது என்று சொன்னால் தங்கள் வீட்டில் குழந்தை பிறந்ததை போன்று சந்தோஷப்படுவாங்க. எப்படி சந்தோஷப்படுவாங்க? ரமலானுடைய மாதம் பிறக்கிறது என்று சொன்னால் எது பிறக்கிற மாதிரி சந்தோஷப்படுவாங்க? தங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கின்றதை போன்று சஹாபாக்கள் சந்தோஷப்படுவார்கள். அதே நேரத்தில் ரமலான் மாதம் முடிகிறது என்று சொன்னால், ரமலான் மாதம் நிறைவு பெறுகிறது என்று சொன்னால், பிறந்த குழந்தை மரணித்து விட்டால் எந்த அளவிற்கு கவலைப்படுவார்களோ அந்த அளவுக்கு கவலைப்படுவாங்க சஹாபாக்கள், இல்லையா? இன்றைக்கி நாமளும் நோன்பு ரமலான் பிறக்குனா சந்தோஷப்படுறோம். எதை நினச்சி? இஃப்தார் பண்ணுறது